ஓம் சாந்தி 19/9/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடன் தானே உரையாடல் செய்து தூய்மையாகுவது இதுதான் உங்களுடைய வேலையாகும். மற்ற ஆத்மாக்களின் சிந்தனையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்வி: எந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டது என்றால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் விடுபட்டு விடும். பதில்: நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள், உலகத்திற்கு எஜமானர்கள். நாம் தேவதைகளாக ஆக வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டது என்றால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் விடுபட்டு விடும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர்கள் தானாகவே விட்டு விடுவார்கள். அதாவது அசுத்த உணவு பழக்கங்கள், மது அருந்தும் பழக்கம் போன்றவைகளை தானாகவே விட்டு விடுவார்கள். ஆஹா, நான் இதுபோல் லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும், 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது என்றால் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். ஓம் சாந்தி. தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? புத்தி வேறு எந்த பக்கமும் ஓடவில்லை தானே என்று தந்தை அடிக்கடி குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்கிறார். பாபாவை அழைத்ததே பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்பதற்காக. எனவே அவசியம் தூய்மையாக வேண்டும். மேலும் நீங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் ஞானத்தை புரிய வைக்க முடியும். தூய்மை இல்லாதவர்கள் கூட ஞானத்தை படித்து விடுவார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 84 பிறவிகளின் சக்கரம், மேலும் ஒவ்வொரு யுகத்திற்கும் இவ்வளவு ஆயுள், இவ்வளவு பிறவிகள் இருக்கிறது. இவை எவ்வளவு எளிதானவை. இதற்கும் நினைவிற்கும் சம்பந்தம் இல்லை. அது படிப்பாகும். மற்றபடி சத்தோ பிரதானம் ஆகுவதுதான் விஷயம். அது நினைவின் மூலம்தான் ஆகுவீர்கள். ஒருவேளை நினைவு செய்யவில்லை என்றால் மிகவும் சிறிய பதவிதான் அடைவீர்கள். அவ்வளவு உயர்ந்த பதவி அடைய முடியாது. எனவேதான் கவனமாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. புத்தியின் தொடர்பு தந்தையிடம் இருக்க வேண்டும். அதாவது ஞானத்தை யார் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 84 பிறவிகள் பற்றி சொல்லலாம். ஒவ்வொரு யுகத்தினுடைய ஆயுள் இவ்வளோதா, அதெல்லாம் சொல்லலாம். அஞ்ஞானி மனிதர்கள் கூட அது படிச்சாங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் சத்தோ பிரதானம் ஆகணும், இதுதான் விஷயம். நினைவின் மூலம்தான் சத்தோ பிரதானம் ஆகுவீங்க அப்படின்றார். ஆனால் மாயையின் யுத்தம் கூட இந்த நினைவில்தான் நடக்கிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். மாயா தன் பக்கம் கவர்ந்திழுத்து மறக்க வைத்து விடுகிறது. அதாவது சில குழந்தைகள், எனக்குள்ளே சிவபாபா பிரவேசமாயிருக்கிறார், இப்படியெல்லாம் சொல்றார், அப்படிலாம் சொல்றாங்க, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் ஒரே ஒரு ரதத்துல வரேன், அதுவும் ரதத்துல சவாரி செய்கிறேன். சவாரி செய்கிறேன் அப்படின்னா என்ன? வருவேன் போவேன், அவருக்குள்ளேயே இருக்க மாட்டேன். பிரவேசமாகி இருக்கிறேன்னு அவருக்குள்ளே இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. சில நேரங்கள்ல யாருக்குள்ளேயாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்போ அப்படின்னா, யாராவது ஞானத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல வரும்போது, அங்க சொல்றவங்களுக்கு அவ்வளவா ஞானம் இல்லை, அல்லது அவங்க அவ்வளோ புத்திசாலிகள் இல்லை, புரிய வைக்க முடியாதுன்ற பட்சத்துல நான் அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்து நன்மை செய்வேன். அவ்வளோதான், திருஷ்டி கொடுப்பேன். மற்றபடி சதா காலத்திற்கும் அமர்ந்திருக்க மாட்டேன். பல வேடங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்து விடுவேன். மற்றபடி எனக்குள் சிவபாபா பிரவேசமாகி இருக்கிறார், எனக்கு சிவபாபா இப்படி கூறுகிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் தனக்குத்தானே உரையாடல் செய்யுங்கள். மற்ற ஆத்மாக்களை பற்றி கவலைப்படாதீர்கள். யுத்தத்தில் 2 கோடி பேர் இறந்து விட்டார்கள்.
அவ்வளவு ஆத்மாக்கள் எங்கே சென்றார்கள் என்று கேட்கிறார்கள். சில நேரத்துல ஏதாவது இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது நியூஸ் வரும் இல்லையா? 2,00,00,000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அதை பற்றி சிலர் பேசுவாங்க. 2,00,00,000 பேர் இறந்துட்டாங்களாமே! அந்த ஆத்மாக்கள் இப்ப எங்க போவாங்க? அவங்களுக்கு சரீரம் கிடைக்குமா? உடனே ஜென்மம் எடுப்பாங்களா? அப்படியெல்லாம் கேட்பாங்க. அதற்கு பாபா, அட அவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் போகட்டும். அதுல உங்களுக்கு என்ன ஆகப் போகிறது? அப்படின்னு கேட்கிறார். அதாவது அந்த ஒரு ஆபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படின்னா, எதிர்பார்க்காத ஒரு மரணம் இல்லையா? துர்மரணம். ஆகையால உடனே ஜென்மம் எடுப்பாங்களா? அல்லது அங்கேயே அலைஞ்சிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு உடனே சரீரம் கிடைக்குமா? இத பற்றிலாம் அதிகமா சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றார். அவங்கவங்க கணக்குப்படி, டிராமா படி என்ன நடக்கணுமோ, பிறவி எடுக்கணும்னா எடுப்பாங்க. அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய மனநிலை பொறுத்தது. அவங்களுடைய பார்ட் பொறுத்தது. உங்களுக்கு தந்தை தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை பற்றிய சிந்தனையில் செல்லாதீர்கள் என்று ஸ்ரீ கொடுத்திருக்கிறார். மன்மனாபவ என்று தந்தை கூறுகிறார். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். என்னிடம்தான் நீங்கள் வரவேண்டி இருக்கிறது. ஆகையில அவங்க எங்க போறாங்க, என்ன செய்றாங்க, எப்படி இருப்பாங்க, இதை பற்றி சிந்திக்காம மன்மனாபவ நிலையில இருந்து நீங்க அவங்களுக்கு யோக தானம் பண்ணுங்க. ஆக தந்தை புரிய வைக்கிறார், இங்கு அமரும் போது தந்தையின் நினைவில்தான் அமர வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். மற்ற விஷயங்களில் செல்லக்கூடாது. அதனால்தான் பாபா அடிக்கடி கவனமாக இருங்கள் என்று கூறுகிறார். பகவானின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? மற்ற எந்த விஷயத்திலும் நன்மை இல்லை. தூய்மை ஆகுவதுதான் முக்கியமான விஷயம். நம்முடைய பாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார் என்பதை பக்காவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் உழைப்பு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். விநாசம் நடக்கும். பிறகு இந்த உலகமே மாறிவிடும். பிறகு நீங்கள் புது உலகத்தில் ராஜ்யம் செய்ய வருவீர்கள். சத்யுகத்தை தந்தை ஸ்தாபனை செய்வார். பிறகு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் சொர்க்க ராஜ்யம் கிடைத்துவிடும். இப்போது பக்தி மார்க்கத்தினர் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கிறீர்கள். எப்பொழுது உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி விடுகிறதோ அப்பொழுது அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டு விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். மற்ற எந்த விஷயத்திலும் செல்லக்கூடாது. படிப்பு மற்றும் நினைவில் முழு கவனம் செலுத்த வேண்டும். புத்தியை அலையவிடக் கூடாது. 2வது பாயிண்ட், இப்பொழுது தந்தை நேரடியாக வந்திருக்கிறார். எனவே தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் யுக்தியாக டிரான்ஸ்ஃபர் செய்துவிட வேண்டும். தூய்மையற்ற ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. கௌரவமாக சொர்க்கம் செல்வதற்கு தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். வரதானம், மனம் மற்றும் புத்தியை வீணான விஷயங்களிலிருந்து விடுவித்து பிராமண சம்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ரூலர் ஆகுங்கள். அதாவது ஆட்சி செய்பவர் ஆகுங்கள். எந்த ஒரு சின்ன வீணான விஷயம்
வீணான சூழ்நிலை அல்லது வீணான காட்சியின் பிரபாவமும் முதலில் மனதின் மீது ஏற்படுகிறது. பிறகு புத்தி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இதுபோல் மனம் மற்றும் புத்தி ஒருவேளை அதன்படியே நடந்து கொண்டிருந்தது என்றால் சம்ஸ்காரம் உருவாகிவிடும். பிறகு பிராமண சம்ஸ்காரம் அல்லாத விதவிதமான சம்ஸ்காரங்கள் தென்படும். எந்த ஒரு வீணான சம்ஸ்காரத்திற்கும் வசமாகுவது, தனக்குத்தானே யுத்தம் செய்வது, அடிக்கடி குஷி மறைந்து போவது, இவை க்ஷத்ரிய தன்மையின் சம்ஸ்காரமாகும். பிராமணன் என்றால் ஆட்சி செய்பவர், அதாவது வீண் சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள், மற்ற விஷயங்களுக்கு வசமாக மாட்டார்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தின் பிரபாவமும் முதல்ல மனதின் மீது தான் ஏற்படுது அப்படின்றார். அதுக்கப்புறம் புத்தி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. உதாரணத்திற்கு, இவங்க இப்படி செய்துட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு வீண் எண்ணம் வந்ததுன்னா புத்தி என்ன செய்யும்? ஒத்துழைப்பு கொடுக்கும். ஆமா ஆமா, அவங்க எப்பவுமே அப்படிதான், அன்றைக்கும் அப்படிதானே சொன்னாங்க, போன வாரமும் அப்படிதானே சொன்னாங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது அப்படி நினைக்கிறது சம்ஸ்காரமாகவே மாறிடும். ஆகையால பிராமண சம்ஸ்காரம் அல்லாத சம்ஸ்காரங்கள் எல்லாமே எமர்ஜ் ஆகுது. ஆகையால பிராமணனாக இருங்க. பிராமணன் என்றாலே ரூலர், ஆட்சி செய்பவர். மற்றவங்க மீது அல்ல, தன்னுடைய சம்ஸ்காரத்தின் மீது ஆட்சி செய்பவர். அப்படின்னா தீய சம்ஸ்காரங்கள், வீண் சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவங்க, எதுக்கும் வசமாக கூடியவர்கள் அல்ல. ஸ்லோகன்: யார் திடமான உறுதிமொழியின் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கிறார்களோ அவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான். இன்றைய அவ்வியக்த சமிகை: குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு ஆசைகளில் இருந்து விடுபட்டு இருப்பீர்களோ அவ்வளவு உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் சகஜமாக பூர்த்தியாகிக் கொண்டே போகும். சாதன வசதிகள் வேண்டும் என்று வேண்டாதீர்கள், வள்ளல் ஆகி கொடுங்கள். சேவையில் மற்றும் சுயத்தின் முயற்சியில், வசதிகளின் ஆதாரத்தில் சுயத்தின் முன்னேற்றம், மேலும் சேவையில் அல்பகால வெற்றி கிடைத்து விடுகிறது. ஆனால் இன்று மகானாக இருப்பார்கள், நாளை மகான் தன்மையின் தாகமுடைய ஆத்மா ஆகி விடுவார்கள். சதா பிராப்திகளின் ஆசையில் இருப்பார்கள். எனவே ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர் ஆகுங்கள். எவ்வளவு அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்க ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் பூர்த்தி ஆயிடும். ஆகையில சாதனங்கள் வேணும், சேவையில வெற்றி அடையிறதுக்கோ அல்லது சுயத்தின் முயற்சியில முன்னேற்றம் அடையிறதுக்கோ எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேண்டாதீங்க, வள்ளலாகி கொடுங்க அப்படின்றார். அந்த சாதனங்களின் அல்லது வசதிகளின் ஆதாரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் முன்னேற்றம் கிடைத்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்டன்சி இல்லையா. இன்றைக்கு மகானாக இருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்வீங்க, நாளைக்கு அந்த மகான் தன்மையின் தாகத்துல இருப்பீங்க. ஆகையால ஆசைகள் என்றால் என்னவென்றே தெரியாத நிலையை அடையுங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி
காட்சிகள் மாறும், எது மாறும் போதும் நான் மாற மாட்டேன். உன் புகழை பாட உடல் நானும் எடுத்தேன். நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறவேன். தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே. உன்னாலே எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும். என் மனதார நன்றி சொல்வேன் எந்நாளும். நான் கல்லாக இருந்தேன், கனியாக செய்தாய். முள்ளாக இருந்தேன், என்னை மலரச் செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க, உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். அழியாத செல்வம் அளவின்றி கொடுத்தாய். என் சுமைகள் எல்லாமே நீ வாங்கிக் கொண்டாய். தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே. உன் ஒருவனால் தான் அடைந்தேன் எல்லாமே. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும். என் மனதார நன்றி சொல்வேன் எந்நாளும். உன்னாலே பாபா உயர்ந்தேன்